Hello friends, today I am going to tell about 44 Divi Desam, Attayapuram, Attayu, Atpuvu, Karam, காஞ்சிபுரம் பெருமாள் ஆதிகேஸ்வர பெருமாள் நின்ற திருக்கோலம் மேற்கு திருமுக மண்டலம் தாயால் அன்மேல் மங்கையால் சக்கரகிருதி விமானம் பிரதிக்ஷம் கஜேந்திரன் மங்களாசனம் திருமங்கை ஆழ்வார் பேயாழ்வார் மொத்தம் 12 பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது. திவ்ய தேசம் 74 மேற்கே 8 கைகளில் உட பெருமாள் சேவை சாய்க்கிறார். இவர் தோன்றியது சித்திரை ரோகிணி கஷ்டம் இவை போன்ற தோன்றி யாகத்தை கடைசி தேவ பெருமாள் தோன்றினார். சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பெருமாள் சிறந்த திருமேனியோடு 8 கைகளோடு கையில் கொண்டு அஷ்டவரம் தரிசனம் செய்யும் நன்றாக இருக்கிறார். 7 ஆயுதங்கள் ஒரு தாமரை பிடித்துக் கொண்டுள்ளார். ஒரு ஆயுதம் 7 ஆயுதங்கள் நம்முடைய விரோதிகளை ஒழிக்க. தாமரை எதற்கு என்றால் நமக்கு கேட்ட வரத்தை கொடுப்பதற்கு மட்டும் போதாது. 7 ஆயுதங்கள் ஏந்தி கொண்டு விரோதிகளை அழித்து விட்டு தாமரையால் நல்லது செய்கிறார். வலது கரத்தில் புஷ்பம் அம்பு, இடது கரத்தில் சங்கு இடது கையில் வில்லு சங்கு கேடயம் கதை ஆகியவற்றை பற்றி இருக்கிறார். சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரம் சரஸ்வதியால் ஏற்பட்ட காளியை கொட்டத்தை அடக்குவதற்காக எம்பெருமான் தோன்றியுள்ளார். தொண்டை மண்டல தேசத்திற்கு ஒரு வாசலாக இருக்கக்கூடியவர் மகாதத்தன் என்ற ஒரு முனிவர். அவர் பெருமாளை குறித்து அது இந்திரன் புத்தியை கலத்தி விட வேண்டும் என்று அவருக்கு காமத்தில் ஆசை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண் யானைகளுடன் பெண் யானைகளை அனுப்பி வைத்தார். அந்த ஆலைகள் ஒன்றுக்கொண்டு உரைச்சு கொண்டு வருவதை பார்த்து அந்த முனிவர் பார்த்ததுடன் அவர் திடீரென்று காப ஆசை வந்துவிட்டது. தானும் ஒரு ஆண் யானையை வேஷமிட்டு எங்கெங்கேயோ சுற்றி வந்தவர் தெரிய ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் மிருக்கண்டு மகர்ஷியை பார்த்தார். அவர் செய்வது எல்லாத்தையும் பார்த்தார். பக்தனாக இருக்க வேண்டியவன் இந்த மாதிரி யானையால் சுற்றி திரிகிறேனே. அவரிடத்தில் ஒரு வழி கேட்டார். பரவாயில்ல, நீ யானையா இருந்தால் இங்க எல்லாத்துக்கும் கஷ்டத்துக்கும் கொண்டு போ. அங்கே போய் தேவ பெருமாள் அவர்களை புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை செய். 4000 புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை செய். ஒரு நாள் எங்கு தேடியும் புஷ்பம் கொண்டு வரவில்லை. அதை எடுத்துக்கொண்டு வர வெகு தூரத்திற்கு சென்றார். அப்போது ஆனை காலில் முதலை வாயால் பற்றி கொண்டுள்ளது. கால்கள் சிக்கி கொண்டது. இவர் ஆதி காலத்தில் பெருமாளை ஆதிமுலா என்று யானை அழைக்க அங்கு வந்து பெருமாள் ரச்சித்தார். ஆதி காலத்து ஆதிகேஸ்வர பெருமாளாக இருந்தால் இந்த ஊர் பெருமாள் கஜேந்திர வரதர். கஜேந்திரன் என்றால் யானை. நாம் பார்த்து வேறு யானை. மகா சந்தன் என்ற மகாரிஷிக்கு இந்த இடம் போய் மகரிஷிக்கு இந்த இடம் போல் ஆழ்வார்களாலும் பேயாள்களாலும் திருமங்கை ஆழ்வார்களும் பல்லாண்டு பாடப்பட்ட திருத்தலம். இந்த பெருமாள் யார் என்று தெரியவில்லை என்று அஷ்டபுஜ கரத்தை என்று சொல்கிறார்கள். இவர் யார் என்று கேட்கிறார்கள். அஷ்டபுஜகரம் என்று பெயரை சொல்கிறார். சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று அவருக்கு பெரிய காளியை ஜெயித்தார். சர்பத்தை ஜெயித்தார். பூதகணங்களை ஜெயித்தார். வைகுண்ட வாசம் இங்கேதான் இந்த திருத்தலத்தில் இங்கே மட்டும்தான், வேறு எங்கும் தரிசனம் செய்ய முடியாது. வைகுண்ட வாசம் எங்கும் இல்லை, இங்கு மட்டும்தான். இங்கு நாம் எல்லோரும் திருமால் திருத்தலத்தில் வடக்கு வாசல் பரமபத வாசல் பார்த்தோம் அல்லவா. அஷ்டபுஸ்தகத்தில் மட்டும் பரமபத வாசல், அதுவும் ஆச்சாரியர் கோவிலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் வலது பக்கம்தான் பிரதான வாசல். அங்கே நேராக பரமபத வாசல் நேர்கோட்டில் அதே கோட்டில் தான் பெருமாள் எழுந்திருக்கிறார். வாய் திறந்து படுப்பது உண்டு. கிட்டே வந்ததும் பெண்ணே, உன்னை ரட்சித்து 8 கைகளோடு வந்திருக்கிறேன். நீதான் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அஷ்டபுஜ பெருமாள் பாடினார். இந்த திருமங்கை ஆழ்வார் சேவை சாய்க்கிறார். சரஸ்வதி தேவிக்கு நீண்ட புஜக்கரங்களை காளியை ஏவிவிட அவளை அழித்து அஷ்டபுஜ பெருமாள் அவதரித்தார், சேவை சாய்த்திருக்கிறார். கஜேந்தர் வர்ணா இருக்கும் முன் அஷ்டம். இனி பெருமாள் எப்படி எழுந்துள்ளார் பார்ப்போம். ஆதிகேச பெருமாள் கஜேந்திர வர்ணன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம். எல்லா பெருமாள்களும் எல்லாமே இங்க மேற்கு நோக்கி இருக்கிறார்கள். காஞ்சி வரதராஜர் கூட பெருமாளும் மேற்கு நோக்கி இருக்கிறார். தான் விதிவிலக்கு என்று என்பதை அப்படித்தான் பார்ப்போம். ஆழ்வாருடைய மங்களாசாசனம் அபயகர்த்தார் என்று அபயகர்த்தார் என்று திருநாமம். அவள் வேல்மங்கை நாச்சியார், புஷ்பவல்லி தாயர், கஜேந்திர புஷ்கரணி, சக்கரகுருதி விமானம், 8 கையோடு பெருமாள் எழுந்துள்ளார். அஷ்டகஜ பெரும் திருவடியிலேயே சரணம். திருவடிகளுக்கு பல்லாண்டு வேயாழ்வார் 3ஆல் திருவடியில் பாடியிருக்கிறார். முதலை போகும்படி செய்து யானைக்கு ரச்சித்தார். அஷ்டபுக பெருமாள் நாம் ரச்சிக்கட்டும். நாம் சென்று இந்த அஷ்டபுக பெருமாளை தரிசிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓம் ஸ்ரீ அலமேலு மங்கை சமேத ஸ்ரீ அதிவரத பெருமா சுவாமியே நமஸ்துதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.